ஒளி பணப்பற்றாக்குறையை நீக்கும் பூசணிக்காய் பரிகாரம். அமாவாசையில் மட்டும் இதை செய்யுங்கள். பொதுவாகவே திருஷ்டி கழிப்பதில் பூசணிக்காய்க்கு முன்னுரிமை உண்டு. இதை சைவ பலி என்றும் சொல்லுவார்கள். பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைத்தால் ஒருவரின் கெட்ட நேரம் விட்டு விலகிவிடும் என்பது நம்பிக்கை. பூசணிக்காயில் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு புதிய முறையை, தாந்திரீக பரிகாரத்தை பின்பற்றி ஒரு முறை திருஷ்டி கழித்துப் பாருங்கள். உங்களை பிடித்த துரதிர்ஷ்டம் விட்டு விலகும். வெற்றிகள் வந்து குவியும். கண் திருஷ்டியும் உங்களை விட்டு நீங்கும். பூசணிக்காயில் திருஷ்டி சுற்றும் முறை. கூடுமானவரை பூசணிக்காய் வாங்கி முழுசாக சுற்றுவதுதான் நல்லது. சிலர் அதை கத்தியால் வெட்டி அதன் உள்ளே சிவப்பு நிற குங்குமத்தை போட்டு அதனுடன் சில நாணயங்களையும் உள்ளே போட்டு அதற்கு பிறகு திருஷ்டி சுற்றி உடைப்பார்கள். ஆனால் இது தவறு. பூசணிக்காயை அறுத்துவிட்டால் அதனுடைய உயிர் திருஷ்டி சுற்றும் முன்பே போய்விட்டது என்று அர்த்தம். பிறகு அந்த பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைப்பதில் எந்த ஒரு பலனும் முழுசாக கிடைக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே வாங்கிய பூசணிக்காயை கழுவி விட்டு தரையில் வைத்து விடுங்கள். பிறகு அந்த பூசணிக்காயை 4 முறை தாண்ட வேண்டும். இப்படி 4 திசைகளிலிருந்தும் தாண்ட வேண்டும். அதிலும் முன்பக்கமாகத்தான் காலை வைத்து தாண்ட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காலை முன்னாடி வைத்து தாண்டிவிட்டு இன்னொரு காலை பூசணிக்காய்க்கு பின்பக்கமாக வைத்து தாண்டக்கூடாது. அது தவறு. வலது கால் முன்னிருந்துதான் எடுத்து வைத்து தாண்ட வேண்டும். இப்படி 4 திசைகளிலும் 4 முறை பூசணிக்காயை தாண்டிவிட்டு அதன் பிறகு முழு பூசணிக்காயை சுற்றி வீட்டிற்கோ அல்லது கடைக்கோ திருஷ்டி கழித்தால் முழு பலனும் கிடைக்கும். கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாம் உங்களை விட்டு ஓடோடிவிடும். இதே போல அமாவாசை தினங்களிலும் திருஷ்டி கழித்துக் கொள்ளலாம். இந்த முறைப்படி பூசணிக்காயை சுற்றி உடைத்துப் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் கண் திருஷ்டியில் இருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள்.